அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று என்னன்னு சொன்னால், நம் நாட்டில் இப்போது வரவு செலவு திட்டம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி நிதியமைச்சர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களாக நேற்றைய முன்தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால், இதில் சம்பள விகிதம் தான் நம்ம எதிர்பார்த்தது. அதே மாதிரி விலைவாசிகள் எல்லாம் எதிர்பார்த்தோம். அப்போ அதில் அரச சேவையில் தற்பொழுது இருக்கின்ற சம்பள நிலவரம் 24,250 ரூபாக இருந்தால் அது 15,750 ரூபாயாக உயர்த்தப்பட்டு 40,000 அந்த சம்பளம் பேசிக் சம்பளமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அதே அடிப்படையில் அது 60,000 50,000 இருக்குன்னா அதே அடிப்படையில் இருக்கும். இது சாதாரணமாக 80% சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வருடாந்தம் சம்பள உயர்வு இந்த பிற நாடுகளில் இருக்கிற மாதிரியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது அப்படின்னு சொன்னால் அதுவும் 80% அடிப்படையில் தான். ஒரு 750 ரூபா சம்பளம் எடுக்கிறார் இருந்த உதாரணமாக அவருக்கு 450 ரூபாயாக அந்த ஆண்டு அடுத்த ஆண்டுக்கான சம்பளம் உயர்வும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனியார் துறையில் இருக்கிற வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு 21,000 இருக்கிற சம்பளம் 27,000ஆகவும் 26ஆம் ஆண்டு அது 30,000ஆகவும் உயர்த்துவதற்கு தனியார் துறையில் இருக்கின்ற கம்பெனிக்காரர்கள் முதலாளித்துவம் ஏற்றுக்கொள்ளிருக்காங்க. அதன்படி செயல் திட்டம் பண்ணுறதுக்கு. அப்போ அது இந்த சம்பளம் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து அது ஒரு எரியஸ் இல்லாமல் ஒரு முழுமையான ஆண்டுக்கான சம்பள உயர்வாக தருவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படுகும். அதே மாதிரி அரசாங்கத்திலையும் அப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வரப்பிரசாதம் கொடுப்பனவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது சாதாரணமாக முன்னால் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க 25,000 சம்பளம் கொடுப்பனவு உங்களுக்கு வரப்பிரசாத கொடுப்பனவாக கொடுக்கப்படும். அப்போ அது பேசிக் சம்பளத்தில் சேராது. அப்போ அது எப்போதுமே நிறுத்தப்படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வாங்கிக்கிட்டே போகும்போது நம்மளுக்கான ஒரு கையிருப்பான ஒரு சம்பளமாக இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, பென்ஷன் எடுக்கிறவங்களுக்கு 21ஆம் ஆண்டிலிருந்து இருக்க சம்பளத்திலிருந்து அவங்களுக்கு செய்வோம் அப்படி. அப்போ 18, 19, 20 அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கும். ஆனால் பேசிக் சம்பளம் சில வேலை 21,000 இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வரப்பிரசாதம் அது இதெல்லாம் கொடுப்போம்லாம் சேர்த்து 40,000 இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முன்ன அவங்க ஃபஸ்ட்டுக்கு ஜாயிண்ட் ஆகும்பொழுது எந்த பேசிக் சம்பளம் இருந்ததோ அதில் தான் அந்த சேவிங்ஸ் ஃபண்ட் உருவாக்குறது, பென்ஷன் ஃபண்ட் உருவாக்குறது அப்படின்னு. ஆனால் இப்போ நடைமுறையில் என்ன சம்பளம் நீங்கள் எடுக்கிறீங்க பேசிக்காக அந்த சம்பளத்துக்கு தான் இந்த பென்ஷன் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது வெளிநாடுகளில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மலையக மக்களை பொறுத்த வரையில் 1,700 ரூபா சம்பளம் நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கம்பெனிதாரர்கள் என்ன மாதிரி அதற்கான அழுத்தங்கள் என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிற. ஏன்னா தொழில் அமைச்சு எல்லாமே கவர்மெண்ட்டோட தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடவடிக்கைகளை கொண்டு இந்த மலையக மக்களுக்கு இந்த வரப்பிரசாதத்தை பெற்றுக் கொடுப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கேள்விக்குறியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், அது இந்த தனியார் துறையிலேயே சாதாரணமாக 1,350 ரூபா சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு 2,000 வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 1,700 ரூபா 1,750 ரூபா அப்படிங்கிற மாதிரி தீர்மானிச்சிருக்காங்க. அதே மாதிரி தனியார் துறையில் வேலை செய்கிற கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி டெக்ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புடவை கடைகளாக இருக்கலாம், இது ஜுவல்லர்ஸு இருக்கலாம், இது ஆன்டிக் ஐட்டம்ஸ் விற்கிற இதுகளாக இருக்கலாம், அதே மாதிரி பெரிய ஃபிஷ் கம்பெனிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிகள் எல்லாம் இப்போ சில ப்ரைவேட் பஸ் அந்த கம்பெனிகள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் எல்லாமே 21,000 கொடுக்குற சம்பளத்தை 27,000 அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னா 6,000 ஆகி 6,000க்கு மேலே சம்பளத்தை உயர்த்தும்படி அவங்க ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் மலையக மக்களை பொறுத்தவரையில் இந்த தோட்டம் முதலாளித்துவத்தோடு இதுவரையும் ஒரு உடன்பாடுக்கு வரலை. ஆனால் அது என்ன மாதிரியான
அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறங்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் 1700 சம்பளம் வாங்கி கொடுப்பதற்கான அரசாங்கம் முன்னின்று செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்தடுத்தான வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன நம்மளுக்கு வரப்பிரசாதம் கொடுத்துருக்கு, மலையகத்துக்கு இந்த பயணம் வித்தியாசமான நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரைக்கும் உங்கள் அனைவரிலிருந்து விடைபெறுவது உதயா. நன்றி, வணக்கம்.